This is class 10 CBSE History Nationalism in India Part 13 in Tamil. Another means of creating a feeling of nationalism was through reinterpretation of history. ரீஇன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னா மறுவிளக்கம். நம்மளுடைய இந்தியாவுடைய ஹிஸ்ட்ரி வரலாறை மறுவிளக்கம் செய்கிறது. அதை மறுபடியும் ரிவ்யூ பண்ணி மறுபடியும் அதனுடைய உண்மை என்ன அப்படின்னு பப்ளிஷ் பண்ணுறது தான் என்னது ரீஇன்டர்பிரிட்டேஷன். ஸோ இந்த ரீஇன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஹிஸ்ட்ரி இது கூட என்ன ஆச்சுன்னாக்கா நம்ம மக்கள் மத்தியில் இந்த நேஷ்னலிசம், இந்த தேசபக்தி அப்படின்ற அந்த ஃபீலிங் கிரியேட் ஆச்சு. By the end of the 19th century, many Indians began feeling that to instill a sense of pride in the nation, Indian history had to be thought about differently. So 19th century அந்த எண்டில் many Indians, நிறைய இண்டியன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா ஃபீல் பண்ண ஆரம்பித்தாங்க. அதாவது அவங்க இன்கல்கேட், அதாவது இன்ஸ்டில் அப்படின்னாக்கா இன்கல்கேட், அதாவது ஊக்குவிக்கிறது இல்லைன்னா விதைக்கிறது. அவங்களுடைய ஃபீலிங்கில் என்ன பண்ணாங்கன்னா ஊக்குவிச்சாங்க. அதாவது நம்மளுடைய கண்ட்ரியோடைய ப்ரைடு, ஒரு பெருமைக்கு உண்டானது நம்ம கண்ட்ரி அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே என்ன பண்ணுறாங்கன்னா ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. அதனால இந்தியன் ஹிஸ்ட்ரி ஹேட் டு பி தாட் அபவுட் டிஃப்ரெண்ட்லி. அதாவது நம்ம இந்தியாவுடைய வரலாறு டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கப்பட்டது. ஆனால் பிரிட்டிஷர்ஸ் எப்படி இந்தியன்ஸை பார்த்தாங்க அப்படின்னா, த பிரிட்டிஷ் saw Indians as backward and primitive, incapable of governing themselves. பிரிட்டிஷர்ஸ் இந்தியன்ஸை எப்படி பார்த்தாங்கன்னா பேக்வேர்ட், ரொம்ப பிற்படுத்தப்பட்டவங்க, பின்தங்கியவங்க, எந்த விதமான டெவலப்மெண்ட்டோ எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாதவங்களை தான் பேக்வேர்டுன்னு சொல்லுவோம். அண்ட் ப்ரிமிட்டிவ் அப்படின்னாக்கா லைக் பழமைவாதிகள், ரொம்ப ரொம்ப பழமையான மக்கள். அவங்களுக்கு சிவிலைசேஷன்னா என்னன்னே தெரியாது, நாகரிகம்னா என்னன்னே தெரியாது. அவங்க ரொம்ப ஏன்ஷியன் டைப்பான பீப்புள்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்கேப்பபிள் ஆஃப் கவர்னிங் தெம்செல்ஸ், தன்னைத்தானே கவர்ன் பண்ணுறதுக்கு, தன்னைத்தானே ஆட்சி செய்யறதுக்கு முடியாதவங்க, அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு கெப்பாசிட்டியே கிடையாது அப்படின்னு இந்த பிரிட்டிஷர்ஸ் இந்தியன்ஸை இந்த மாதிரி இதில் தான் பார்த்தாங்க. இன் ரெஸ்பான்ஸ் இந்தியன்ஸ் பிகன் லுக்கிங் இன் டு த பாஸ்ட் டு டிஸ்கவர் இந்தியாஸ் கிரேட் அச்சீவ்மெண்ட்ஸ். அதனால் இதை ரெஸ்பாண்ட் பண்ணிவிட்டு இந்தியன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இமீடியட்டாக நம்மளுடைய பாஸ்ட், உண்மையிலே நம்ம யார், நம்ம இந்தியா யார், நம்ம இந்தியன் ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்றத இதை இவங்க என்ன பண்ணுறாங்க டிஸ்கவர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க, தேட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம இந்தியாவுடைய உண்மையான பாஸ்ட் என்ன அப்படின்றத தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்தியாவுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் என்னென்ன ஃபீல்டுலெல்லாம் அவங்க அச்சீவ் பண்ணாங்க அப்படின்றதும் இவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. தே ரோட் அபவுட் த க்ளோரியஸ் டெவலப்மெண்ட்ஸ் இன் ஏன்ஷியன்ட் டைம்ஸ். ஓகே, இவங்க இதை டிஸ்கவர் பண்ணி எழுதுனாங்க. நம்மளுடைய க்ளோரியஸ் டெவலப்மெண்ட்ஸ்னால் ரொம்ப ரொம்ப புகழ் வாய்ந்த டெவலப்மெண்ட்ஸ், முன்னேற்றங்கள் இன் ஏன்ஷியன்ட் டைம்ஸ், அதாவது ஏன்ஷியன்ட் பீரியடில் இருந்து நம்மளுடைய டெவலப்மெண்ட்ஸ் எந்தெந்த ஃபீல்டில் அப்படின்னா ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர், சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ், ரிலீஜியன் அண்ட் கல்ச்சர், லா அண்ட் ஃபிலாசபி, கிராஃப்ட்ஸ் அண்ட் ட்ரேட் ஹேட் ஃப்ளரிஷ்ட். ஸோ இதில் எல்லாமே நம்ம ரொம்ப டெவலப்டாக இருந்தோம். ஸோ எதில் ஆர்ட்டில், ஆர்கிடெக்சரில், சயின்ஸில், மேக்ஸில், ரிலீஜியன், கல்ச்சர், லா, ஃபிலாசபி, கிராஃப்ட், ஹேண்டிகிராஃப்ட்ஸ், ட்ரேட், இதில் எல்லாமே ரொம்ப நல்லாவே டெவலப்பாக செழிப்போடு நம்ம இருந்தோம் அப்படின்னு இவங்க அதை டிஸ்கவர் பண்ணி எழுதுனாங்க. அதுதான் என்னது ரீஇன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஹிஸ்ட்ரி. This glorious time, in their view,
was followed by a history of decline when India was colonized. இந்த மாதிரி நம்ம சீரும் சிறப்போடு இருந்த டைமில், இந்த க்ளோரியஸ் டைமில் தான் இந்த ஹிஸ்ட்ரி வந்து என்ன ஆகுதுன்னா ஃபால் டவுன் ஆகுது. எப்போத்துலேருந்து டெஸ்ட்ராய் ஆக ஆரம்பிக்குதுன்னா, எப்போத்துலேருந்து இந்த டெக்ளைன் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா, நம்ம இந்தியா எப்போ காலனைஸ்ட் ஆச்சோ, எப்போ காலனைஸ்ட் ஆச்சு, பிரிட்டிஷ் உள்ளே வந்த பின்னாடி நம்ம காலனைஸ்ட் ஆகிரும். அப்பத்துலேருந்தே நம்ம இந்தியன் ஹிஸ்ட்ரி என்ன ஆரம்பிச்சிச்சு, டெக்ளைன் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. These nationalist histories urged the readers to take pride in India's great achievements in the past and struggle to change the miserable conditions of life under British rule. ஸோ இதை வந்து இந்த நேஷ்னலிஸ்ட் ஹிஸ்ட்ரிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, urged the readers அப்படின்னாக்கா வலியுறுத்துகிறாங்க. இந்த தோசுவர் இந்த புக்கை வந்து படிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து வலியுறுத்துகிறாங்க. இதை நம்ம இந்தியாவுடைய பெருமை, நம்ம இந்தியாவுடைய கிரேட் அச்சீவ்மெண்ட்ஸ் பாஸ்ட்டில் எப்படி இருந்துச்சு பாருங்கள். இவ்வளோ ஃபீல்டுலலாம் நம்ம எவ்வளவு ரொம்ப செழிப்போடு இருந்தோம். இப்போ அப்படி இருந்த நம்மளுடைய கண்டிஷன் பாருங்கள், ரொம்ப பரிதாபத்துக்குண்டான கண்டிஷனாக இருக்குது. அதான் மிசரபிள் கண்டிஷன், ரொம்ப இரக்கமோடைய, ரொம்ப பிட்டி கண்டிஷன், ரொம்ப பரிதாபமான ஒரு கண்டிஷனில் நம்மளுடைய லைஃப் இருக்குது. ஏன்னா இந்த பிரிட்டிஷ் ரூல் கீழே தான் நம்மளுடைய நிலைமை இப்படி இருக்குது. அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி இல்லை. நம்ம ரொம்ப செழிப்போட நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டோட தான் இருந்தோம். These efforts to unify people were not without problems. ஸோ இந்த பீப்புளை, இந்தியாவுடைய பீப்புளை யூனிஃபை பண்ணணும் அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் யாரையும் யூனிஃபை பண்ண முடியாது. எப்போவுமே ஒரு விஷயத்தை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது, அதை வந்து கொண்டு வரும்போது, இல்லைன்னா செயல்படுத்தும் போது கட்டாயம் அந்த இடத்துல ப்ராப்ளம் வரும். ஏன்னா ஒருத்தருக்கு பிடிக்கும், ஒருத்தருக்கு பிடிக்காது. ஸோ இந்த பீப்புளையும் யூனிஃபை பண்ணும்போது, ஒற்றுமை ஆக்கும்போது இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வராமல் யாரும் ஒற்றுமை ஆகலை. when the past being glorified was Hindu. இதுக்கு ரீசன் என்னன்னா, முக்கியமாக இந்த பழமையை வந்து குளோரிஃபை, அதாவது வந்து பெருமைப்படுத்தினாங்க. எப்படின்னா எல்லாமே வந்து ஹிந்து பேஸ் பண்ணி தான். அப்படி சொல்கிறீங்க அப்படின்னாக்கா, when the images celebrated were drawn from Hindu iconography. ஸோ இந்த பாரத மாதா இமேஜஸ் இதெல்லாம் வந்து பார்த்தாலே தெரியும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஹிந்துவுடைய சிம்பிள்ஸ், அவங்களுடைய சேக்ரட் இமேஜஸ், அவங்களுடைய இந்த கடவுள் சிம்பிள்ஸை வந்து பேஸ் பண்ணி தான் இந்த நேஷ்னலிசம் அப்படின்ற இந்த ஐகான்ஸ் அண்ட் சிம்பிள்ஸை வந்து வரையப்பட்டது. ஓகே, அப்படின்னு வந்து இவங்க சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், பாரத மாதா பிக்சரில் திரிசூலம் இருக்கும், கையில் திரிசூலம். அந்த திரிசூலத்தில் தான் வந்து நேஷ்னல் ஃப்ளாக் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஹிந்துயிசம் இதில் இருக்குது அப்படின்ற மாதிரி மற்றவங்க வந்து ஃபீல் பண்ணாங்க. தென் பீப்புள் ஆஃப் அதர் கம்யூனிட்டிஸ் ஃபெல்ட் லெஃப்ட் அவுட். ஸோ அதனால் மற்ற கம்யூனிட்டிஸ், மற்ற ரிலீஜியன் பீப்புள்ஸ் வந்து ஃபீல் பண்ணாங்க, நம்மளையெல்லாம் வந்து விட்டுட்டு இது கம்ப்ளீட்டாக வந்து ஹிந்துயிசமை வந்து க்ளோரிஃபை பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவங்களுடைய சேக்ரட் சிம்பிள்ஸ், அவங்களுடைய சேக்ரட் இமேஜஸ், இதை தான் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து யோசித்தாங்க. நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஃபுல் லெசன் உடைய கன்க்ளூஷன், அப்புறமா குயிட் இண்டியா மூமெண்ட், இந்த டாப்பிக்கை பற்றி பார்க்கலாம். அன்டில் தென், தேங்க்யூ.